Hello friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான வெஜ் நெத்திலி மீன் குழம்பு. மீனே இல்லாத மீன் குழம்பு. பேரே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க, இது ஒரு 100% வெஜ் குழம்பு தான். ஆனா டேஸ்டும் வாசனையும் அசத்தலா இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு நான்வெஜ் எல்லாம் மிஸ் பண்ற சமயம் இந்த குழம்பு அப்படியே ஒரு மீன் குழம்பு டேஸ்ட்ல இருக்குங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபி தாங்க. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட செஞ்சு அசத்திடலாம். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும், பாராட்டு நிச்சயம், ஹெல்தியானதும் கூட. ஏன்னா இந்த குழம்பு நம்ம வாழைப்பூ பயன்படுத்தி செய்கிறோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ரொம்ப சத்தானதும் கூடங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு வாழைப்பூவை நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்குறேங்க. அதாவது உள்ளே ஒரு நீட்டமான ஒரு நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு, அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இதழ் ஒன்று இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு நம்ம சுத்தப்படுத்திக்கணும் வாழைப்பூவை. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஸோ இங்கே வாழைப்பூவெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சாச்சு. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம இப்படி குழம்பாக வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைப்பூவை லைட்டாக மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம நல்ல ஒரு குழம்பு வச்சு அந்த குழம்புல சேர்க்கும்போது அப்படியே ஒரு நெத்திலி மீன் டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துப்போம். பாருங்க, நல்ல ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. இப்போ இதில் அந்த வாழைப்பூவை போட்டு நல்லா புரட்டிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் இங்கே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணியாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு உதிரியாக இந்த வாழைப்பூவை போட்டு விட்டு பக்கோடா ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பொறுமையாக ஒரு 1-2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு கொஞ்சம் கிறிஸ்பியானது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருவோம். இது இப்படி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். வாழைப்பூ நம்ம ஃப்ரை பண்ணாமல் அப்படியே நம்ம குழம்புல சேர்க்கலாம். பட் இப்படி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சேர்க்கும்போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். அப்படியே ஒரு நெத்திலி மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வேண்டி தான் இந்த ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிற பூவும் அதே மாதிரி எண்ணெயில் உதிர்த்து போட்டு விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். வாழைப்பூலாம் நல்லா ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ குழம்பை தாளிச்சிடலாங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் அதே கடாயில் அந்த வாழைப்பூ ஃப்ரை பண்ண ஆயிலே தான் இது. அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மீதி எண்ணெய் அங்கே இருக்குது, நல்லா சூடாக இருக்குது எண்ணெய். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டாச்சு. இந்த வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு விட்டுறலாம். இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 7-8 பல் பூண்டு, கூடவே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டாச்சுங்க. இப்போ இந்த பூண்டு சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணுங்க. பொறுமையாக ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லாவே சாஃப்ட் ஆகணும். இப்போ இதில் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்படி அரைச்சி சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும், நல்ல கிரேவி திக்காக கிடைக்கும், கலரும் நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கு வேண்டி தான் அரைச்சி சேர்க்குறோம். நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த தக்காளியை நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா போட்டுடலாங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி,
ஒரு ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, அடுத்ததாக நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம புளிக்கரைசல் சேர்த்துக்கணும். இங்கே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த வதக்கின வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துருவோம். சேர்த்தாச்சுங்க. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். நான் இங்கே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு வாட்டி எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம். நல்லா கொதித்து வரட்டும். அந்த புளி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகணும், நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ அங்கே கொதிச்சுட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம தேங்காய் மசாலாவை அரைச்சிக்கலாம். நல்லா இங்கே ஒரு 1/2 கப்பு தேங்காய் கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிஸ் பண்ணாமல் சீரகம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இங்கே நல்ல அந்த புளித்தண்ணி கொதித்து அந்த குழம்பு திக்காக வந்திருக்கு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. குழம்பு கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்கள். பட் நம்ம மாவெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ சேர்க்கும்போது குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்ல குழம்பை கலந்தாச்சுங்க. இது கொதித்து வரட்டும். வாழைப்பூ சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. நம்ம வாழைப்பூ ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருவோம். கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3-4 நிமிஷம் கழித்து நான் இந்த பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கமகமன்னு வாசனை, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவை சேர்த்துருவோம். நல்லா கொஞ்சம் உதிர்த்து போட்டு விடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை நல்லா அப்படி உதிர்த்து போட்டு விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக எல்லா வாழைப்பூவும் சேர்த்தாச்சு. லைட்டாக மட்டுமே கலந்து விடுங்க, ரொம்ப அதுக்கப்புறம் கலந்து விட வேண்டாம். 1 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான வாழைப்பூ குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இது. நல்ல ஸ்பெஷலாக சமைச்சோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் பிரியர்களுக்கு இது அப்படியே ஒரு மீன் குழம்பு மாதிரி இருக்கும். ஒரு சைவ நெத்திலி மீன் குழம்பு இது. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாராட்டு நிச்சயம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.